வணக்கம். உங்க பிசினஸ்ல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? சின்ன சின்ன விஷயத்துக்கே ஒவ்வொரு நாளும் தேவைக்கு அதிகமா டைம் போகுதா? அப்போ வாங்க, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்க வெற்றிக்கான ஒரு பக்காவான பிளே புக்கை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். உங்க டீம்ல ஒரே வேலைய ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி செய்றாங்களா? ஒவ்வொரு தடவையும் புதுசா எதையோ கண்டுபிடிக்கிற மாதிரி கஷ்டப்படுறாங்களா? இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா உண்மையில உங்க பிசினஸ் வளர்ச்சியை தடுக்கிற ஒரு பெரிய தடை இதுதாங்க. இப்போ 2 சினாரியோ யோசிப்போம். ஒரு பக்கம் ஒரே குழப்பம். செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்யறது, குவாலிட்டி ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் சுமாரா இருக்கும். என்ன பண்றதுன்னே யாருக்கும் ஒரு கிளாரிட்டி இல்ல. இந்த ஒரு பக்கம் எல்லாம் கிறிஸ்டல் கிளியர். ஒவ்வொரு வேலையும் செம்ம எஃபிஷியன்ட்டா நடக்குது, குவாலிட்டி எப்பவும் டாப் கிளாஸ், எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்களே சொல்லுங்க, உங்க பிசினஸ் இதுல எந்த பக்கமா இருக்கணும்? இந்த மாதிரி தினமும் நடக்கிற குழப்பம்லாம் சும்மா ஒரு தலைவலி மட்டும் இல்லைங்க. அதுக்கு நாம தெரியாமலேயே ஒரு பெரிய விலை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மறைமுகமான விலை என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஒரு தெளிவான சிஸ்டம் இல்லனா இதுதான் நடக்கும். உங்களோட விலை மதிப்பில்லாத நேரம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், உங்க டீமோட மோட்டிவேஷன், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சின்ன தப்பும், ஒவ்வொரு தேவையில்லாத கேள்வியும் சேர்ந்து உங்க வளர்ச்சிய பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ இந்த குழப்பத்துல இருந்து வெளிய வர்றதுக்கு என்னதான் வழி? அதுக்கு பேருதான் எஸ்ஓபி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிளே புக் இருக்குல்ல, அதே மாதிரி உங்க பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கான வழிகாட்டி தான் இந்த எஸ்ஓபி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எஸ்ஓபிங்கிறது ஒரு வேலைய எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சரியா செய்யணும்னு சொல்ற ஒரு டாக்குமெண்ட். இதனால யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. யார் அந்த வேலைய செஞ்சாலும் ஒரே குவாலிட்டில ஒரே மாதிரி செய்வாங்க. அப்போ எஸ்ஓபியோட கோல் என்ன? ரொம்ப சிம்பிள். வேகம், தரம், நிலைத்தன்மை. உங்க டீம் வேகமா வேலை செய்யணும், வேலையோட தரம் எப்பவும் சூப்பரா இருக்கணும், முக்கியமா யாரு செஞ்சாலும் ஒரே மாதிரி ரிசல்ட் வரணும். இதத்தானே நாம எல்லாருமே எதிர்பார்க்கறோம். ஒரு நல்ல எஸ்ஓபி ரெடி பண்றது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு பேரு, அதோட நோக்கம் என்ன, இதுக்கு யாரு பொறுப்பு, என்னென்ன டூல்ஸ் தேவை, இந்த மாதிரி சில அடிப்படை விஷயங்கள் தெளிவா இருந்தா போதும். இது ஏதோ பெரிய தியரி புத்தகம்லாம் இல்ல. இது ஒரு நேரடியான தெளிவான வழிகாட்டி, அவ்வளோதான். நிறைய பேரு எஸ்ஓபினா அது டெக்னிக்கல் டீமுக்கு மட்டும்தான் நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. உங்க ஆபரேஷன்ஸ், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், கஸ்டமர் சர்வீஸ்னு சொல்லப்போனா உங்க பிசினஸோட எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அதை நீங்க பயன்படுத்தலாம். சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். வெறும் பேச்சோட நிறுத்தாம நேரடியா செயல்ல இறங்குவோம். உங்களுடைய முதல் எஸ்ஓபியை உருவாக்குறதுக்கான ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் ப்ளூ பிரிண்டை இப்ப பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, எந்த வேலையில அதிகமா தப்பு நடக்குது இல்ல குழப்பம் வருதோ அதை முதல்ல தேர்ந்தெடுங்க. ஸ்டெப் 2, அந்த வேலைய இப்போ எப்படி செய்றீங்கன்னு அப்படியே நோட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, இப்போ உங்க டீமோட உட்காந்து இதை இன்னும் எப்படி பெட்டரா திறமையா செய்யலான்னு ஒரு பெஸ்ட் பிராக்டிஸை உருவாக்குங்க. ஸ்டெப் 4, இதை உங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட காட்டி அப்ரூவல் வாங்குறது முக்கியம். ஃபைனலா ஸ்டெப் 5, உங்க டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்து இதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. பாத்தீங்களா, அவ்வளவுதாங்க விஷயம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், எஸ்ஓபிய ஒரு தடவை உருவாக்கிட்டா மட்டும் போதாது. அது ஒரு உயிரோட்டமான டாக்குமெண்ட் மாதிரி. உங்க பிசினஸ் வளர வளர அதுவும் கூடவே அப்டேட் ஆகணும். அதனால அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம். உங்க எஸ்ஓபிகளை ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில ரிவ்யூ பண்றது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன மாற்றங்களுக்கு மாசம் ஒரு தடவை, பெரிய ப்ராசஸ்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, முழுமையான ரிவ்யூவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு பிளான் பண்ணுங்க. அப்போதான் உங்க பிளே புக் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அப்டேட்டடா இருக்கும். இதுல 2 விஷயம் மட்டும் மறக்காதீங்க. 1, ஒவ்வொரு எஸ்ஓபிக்கும் ஒரு ஓனரை, அதாவது ஒரு பொறுப்பாளரை நியமிங்க. அவர்தான் அதை அப்பப்போ ரிவ்யூ பண்ணுவாரு. 2வது, வெர்ஷன் கண்ட்ரோல். இது ரொம்ப முக்கியம். அப்போதான் எது லேட்டஸ்ட் டாக்குமெண்ட்ங்கிற குழப்பமே வராது. சரிங்க, இவ்ளோ கஷ்டப்பட்ட எஸ்ஓபி எல்லாம் உருவாக்கியாச்சு. இதனால உண்மையிலேயே என்ன லாபம்? அந்த ரிசல்ட்டை எப்படி அளக்கிறது? வாங்க, நம்மளோட கடைசி பகுதிக்குள்ள போலாம். முதல்ல நீங்க பார்க்க போற மிகப்பெரிய வெற்றி இதுதாங்க. எஸ்ஓபிகளை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தப்புகளும் திரும்ப திரும்ப செய்யற வேலைகளும் பயங்கரமா குறையும். இந்த சார்ட் அதை தான் காட்டுது. இதோட நேரடி பலன் என்ன? உங்க நேரமும் பணமும் மிச்சமாகுது. இதோ இன்னொரு முக்கியமான மெட்ரிக். உங்க கம்பெனில எத்தனை சதவீத வேலைகள் எஸ்ஓபி மூலமா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கு? இந்த பெர்சன்டேஜ் அதிகமாக அதிகமாக உங்க பிசினஸ் இன்னும் சீராகவும் கணிக்கக்கூடியதாகவும் மாறும். அதாவது நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். தப்புகள் குறையுது, வேலைகள் சீராகுது,
குவாலிட்டி அதிகமாகுது. இதெல்லாத்தோட அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? நீங்க பணத்தை விட ஒரு விலை மதிப்பில்லாத விஷயத்த சேமிக்கிறீங்க. அதுதாங்க உங்க நேரம். இப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா எந்த வேலையில ஸ்டாண்டர்டே இல்லாம இருக்கு? எதுக்கு உடனடியா ஒரு எஸ்ஓபி தேவை? இனியும் தாமதிக்காதீங்க. குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இன்னைக்கு உங்க வெற்றிக்கான பிளேபுக்கை எழுத ஆரம்பிங்க.